உறவுகளுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள புலிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கர்ணன் என்பவரை நல்லுகுறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த 6 நபர்கள், தேவர் சமூகத்தைச் சேர்ந்த 6 நபர்கள் அருவாளை கொண்டு கொலை செய்ய முயற்சித்தபோது அதிர்ஷ்டவசமாக கர்ணனை அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் காப்பாற்றினர். 6 பேர் கொண்ட கும்பலில் ஒருவரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சிவானமையா பேசுகிறேங்க. நான் ஒரு சிவனடியார். இந்த மாதிரி ஹோட்டலில் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஹோட்டலில் என்னுடைய அண்ணன் மாதிரி எல்லாருமே நான் இன்றைக்கி ஒன்று கூட்டிகிட்டு வந்தோம். நான் அங்கே ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வெளியாகிட்டாங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பணம் கட்டுறதுக்காக. வெளியில் அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் யார் என்னன்னு தெரியாது. பிறர் சாதிக்காரன்றது எனக்கு அது யாருன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி நல்லுக்குறிச்சி அவங்க தேவருன்றது எனக்கு தெரியாது. அப்போது அவங்க திடீர்னு வந்தவுடனே எனக்கு குறி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி செவ்வாய்க்கிழமை பார்ப்பேன், வெள்ளி செவ்வாய்க்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். வந்தவுடனே முன்னாலே அவன் வந்தவுடனே என்ன சாதிக்காரண்டாவேன் அப்படின்ட்டு இன்னொரு பையன் கேட்டேன். இந்த மாதிரி நான் தெய்வேந்திர வேளாளர் அப்படின்றது அவங்களுக்கு முன்னாலே தெரியும். வந்தவுடனே நம்ம நீ இன்றைக்கி குறி சொல்ல மாட்டியா இப்போதைக்கு அப்படின்னு எனக்கு வாக்குவாதத்தில் என்னோடய பூநூலை அத்து எறிஞ்சிட்டாங்க. அதை கத்தியை வச்சு அவன் 3 பேருமே என்னோடய பூநூலை அத்து எறிஞ்சாங்க. நான் அடியார் சிவனடியாரில் ஒரு உத்தரகோசமங்கலம் அன்னம்பளைப்பு நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அது தெய்வேந்திர வேளாளர்னு தெரிஞ்ச உடனே தான் நான் 2 பேர்த்துக்கும் மல்லு கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மல்லு கட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட நான் உனக்கு 10 நிமிஷத்தில் கழுத்து அறுத்துறோம்னா அதோட 6 பேர் என்னுடைய வீடு. இதுதான் இந்த லொக்கேஷனு. ஐயா இந்த வீட்டுக்குள்ளே என்னை 6 பேர் அறுவலோடு தேடி வந்தாங்க. இந்த மாதிரி இந்த குருபு சைக்கிளில் என்னை வெட்டணுன்னு கழுத்து அறுத்து இவனை ரோட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தேடி இங்கே வந்தாங்க. அதோட ஊர் மக்கள்லாம் இங்கே பொம்பளை பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி வந்தோடனே எல்லாருமே விரட்டின உடனே அவங்க 6 பேரில் ஒருத்தனை பிடிச்சி போலீஸில் ஆண்டவர் பண்ணியிருக்கைய இந்த குருபூசிக்கில் என்னை கழுத்தறுத்து என்னை வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி நிறைய அம்மா ஆளுகளை பார்த்தே குறி வச்சு எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ என்னை யாருன்னு என்னன்னே தெரியாது, என்ன சாதிக்காரன்னு தெரியாது. ஆனால் அதை எல்லாருமே சாதிக்காரனாக இப்போ உற்பத்தி பண்ணுறாங்க. இது இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது. இனிமேல் நம்ம ஆளுகள்லாம் மொழிப்பாக இருக்கணும். என்ன ஒரு முடிவு நம்மளுக்கு தெரியும். இது நல்லுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க நம்மளை இது பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் தான் கேட்டு கொடுக்கணும். தெய்வேந்திர வேளாளர்.